பாஜக வந்து மகளிர் கோட்டாவை எதிர்க்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸையோ திமுகவையோ பார்த்து சொல்கிறது ஒரு சிங்கிள் லைனில் சொல்கிற விஷயம். இப்போ நான் வந்து இவ்வளோ தூரம் பேசி சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் புரிய வைக்கணும். தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ண பார்த்தாங்கப்பா, அதான்ப்பா நான் தோக்கடிச்சேன் அப்படின்னு ஒரே லைனில் நீங்கள் முடிக்கலாம். திமுக பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ண பார்த்தாங்க, அதுக்கு அதிமுக துணை போனாங்க, நாங்கள் அதை முறியடித்தோம் எதிர்கட்சிகளோடு சேர்ந்து. அதுதான் நம்ம 39 எம்பிக்களை 31 மாற்ற பார்த்தாங்க, அதை நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம். நாங்கள் மகளிர் கோட்டாக்கு எதிராக இல்லை. இவங்க சொல்கிற 50% மறுசீரமைப்பு கமிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது சார். இவங்க சட்டத்தில் கொண்டு வந்தாலே மறுசீரமைப்பு கமிஷன் என்ன டிசைட் பண்ணாலும் மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில் அதுதான் வந்து எடுபடும். உங்களுக்கு அந்த ரைட்டே கிடையாது. நீங்கள் 50% கொடுக்கறதுக்கான ரைட்டே கிடையாது. அது செய்ய வேண்டியது தொகுதி மறுசீரமைப்பு கமிஷன் தான் செய்ய முடியும். நான் 50% கொடுக்குறேன்னா சொல்ல முடியாது. இவங்க எப்படி சொல்ல முடியும்? நாளைக்கு இன்னொரு கவர்மெண்ட் வந்து நான் 75% கொடுப்பேன்னுவான், இன்னொரு கவர்மெண்ட் வந்து நான் 10% குறைப்பேன்னுவான். அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு கமிஷன், அரசியல் சாசனப்படி அந்த கமிஷன் செய்கிற வேலை. அதை எழுத்து யாரும் கோர்ட்டுக்கு போக முடியாது. நீங்கள் பார்லிமெண்ட்டில் 50% கொடுக்குறேன்னு சொன்னால் மறுசீரமைப்பு கமிஷன் ரிஜெக்ட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு நீங்கள் 29 ஆட்சி விட்டு போயிடுறீங்க, வேற ஒரு கவர்மெண்ட் வருது, அவன் 10% போடுறான், அப்போ என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் எடுபடாது. மறுசீரமைப்பு கமிஷன் என்ன பண்ணுதோ அதுதான் எடுபடும். அப்போ 2011 சென்சஸ் படி பண்ணான்னா தமிழ்நாட்டுக்கு 9 இடம் குறையும். இது தெளிவாக வந்து விளக்கணும். ஆனால் இது வந்து ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாக மாறுமானா பேசு பொருளாக மாறும். பாஜக சொல்கிறத கேட்டு பெண்கள்லாம் திமுகவுக்கு எதிராக போவாங்கன்னா அதுக்கு சாத்தியமே கிடையாது.